நவம்பர் 23ஆம் தேதி தான் பாய்சன் சாப்பிட்டோம். நானும் வீட்டில் ஒய்ஃபும் வீட்டிலே சரிஞ்சிட்டோம். பையன் என்ன பண்ணிட்டான், பாய்சன் சாப்பிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து அந்த பொண்ணு வீடு என் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வீட்டில் போய் ஒன்றால் தான் நாங்கள் வந்து குடும்பத்தோடு சூசைட் அட்டன் பண்ணோன்னு சொல்கிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். போகும்போது என்ன பண்ணிட்டேன், என் ஒய்ஃபோட தம்பி வந்து சென்னையில் இருக்காங்க, நாங்கள் திருச்சியில் இருக்கோம். ஆல் ஃபேமிலி சூசைட் அட்டம்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டான். அவன் ஒய்ஃபோட தம்பி என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து ஸ்ரீரங்கத்தில் ஒய்ஃபோட தங்கச்சி இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மாமா அக்கா வந்து பாய்சன் சாப்பிட்டாங்களாம், போய் என்ன பாருங்கன்னா அவள் ஸ்ரீரங்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்தோன்னா நானும் ஒய்ஃபும் வீட்டிலே சரிஞ்சிட்டோம். பையன் என்ன பண்ணிட்டான், 2 வீலர் எடுத்துகிட்டு நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், அவனால் முடியல, பாய்சன் சாப்பிட்டது அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே 2 வீலரை போட்டு விழுந்துட்டான். அப்புறம் ஒரு இது நடக்கிறது காலைல 10 மணிக்கு 23ஆம் தேதி காலையில் பாய்சன் சாப்பிட்ட அன்னைக்கு எங்களை வந்து 108க்கு ஃபோன் பண்ணி அப்புக்கு திருச்சியில் எங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க. பையனை வந்து கீழே விழுந்தவன் ரோட்டில் போகிறவங்க வராங்கன்னா ஏதோ குடிச்சிட்டு ஏதோ விழுந்துருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டாங்க. மதியானம் 1 மணி டைம் ஆக பையன் வாயிலேருந்து வர தள்ளிடுச்சு. அப்புறம் ஒரு போலீஸ்காரரை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு மேஜராக இருக்கும் போலட்டு அவர் வந்து 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி போய் சேர்த்துருங்கன்ட்டாரு.